ஸ்ரீ பவிஷ்ய புராணம் 12ஆம் பகுதி. சூரியனின் வெவ்வேறு நிலைகள். சூரிய தேவரின் வெவ்வேறு நிலைகள் 12 என்றும் அவை ஒவ்வொன்றும் ஆதித்யர் எனவும் குறிப்பிடுவர். எனவே 12 நிலைகளில், அதாவது 26 நிலைகளில் கொள்ளப்படும் ஆதித்யர்கள் இந்திரன், தாதன், பர்ஜன்யன், புஷன், துவஷ்டன், அர்யமான், பாகன், விவஸ்வான், விஷ்ணு, அம்சு, வருணன், மித்ரன் என்ற பெயர்களை கொண்டவர். இந்திரன் என்ற பெயரில் கடவுளர்களை ஆட்சி செய்யும் தேவேந்திரன். உயிரினங்களை உற்பத்தி செய்பவர் தாதன் எனப்படுகிறார். மேகங்களில் வசித்து மழை பொழிய செய்வதால் வருணன். தானியங்களில் நிறைந்திருந்து உயிரினங்களுக்கு புஷ்டி அளிப்பதால் புஷர் என்று பெயர். தாவர வகைகளாகிய மரங்கள், மூலிகைகள் சூரியன் இருப்பதால் துவஷ்டா எனப்படுகிறார். காற்றாகவும் உயிர் மூச்சாகவும் விளங்கும் சூரியன் அர்யமான் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து உடல்களும் இப்புவியில் சூரியன் நிறைந்திருப்பதால் பாகன் என்று பெயர் பெற்றுள்ளார். அக்னி தேவனாகி சமைப்பதற்கு உதவுவதால் விவஸ்வான். கடவுளர்களில் அல்லது தேவர்களின் வைரிகளை அழிப்பதால் விஷ்ணு எனப்படுகிறார். காற்றில் கலந்திருந்து எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுவதால் அம்சு எனப்படுகிறார். உயிர் வாழ தேவையான நீராக இருப்பதால் வருணன் என போற்றப்படுகிறார். சந்திரபாகா நதிக்கரையில் சம்பா கட்டிய ஆலயத்தில் குடியுள்ளதால் மித்திரன் எனப்படுகிறார். இந்த 12 நிலைகளை நன்கு உணர்ந்தவன் சூரியன் உடனேயே வாழ்கிறான். மாதங்கள் 12லும் சூரியனின் ஒரு நிலை விளங்குகிறது. சித்திரையில் விஷ்ணு, வைகாசியில் அர்யமான், ஆனியில் அம்சு, ஆடியில் விவஸ்வான், ஆவணியில் பர்ஜன்யர், புரட்டாசியில் வருணர், ஐப்பசியில் இந்திரன், கார்த்திகையில் தாதர், மார்கழியில் மித்திரர், தையில் புஷர், மாசியில் பாசர், பங்குனியில் துவஷ்டர். எனவே 12 மாத பெயர்களும் சூரியனுடைய பெயர்களே ஆகும். ஆம், மேலும் ஆதித்யர் சவிதா, சூரிய, மித்ரா, அர்க, பிரபாகரா, மார்த்தாண்ட, பாஸ்கர, பானு, சித்திரபானு, திவாகர, ரவி என்று 12ம் சூரியனது பெயர்களே. இந்த நிலை அல்லது வடிவங்கள் ஒவ்வொன்றின் கிரணங்களின் எண்ணிக்கை வெவ்வேறாக உள்ளது. சூரியனின் ரதம், அதாவது தேர். பிரம்மதேவனே சூரியனின் தேரை தங்கத்தால் செய்தார். இதன் ஓட்டி அருணனாவார். தேரோட்டியானவர் அருணனாவார். இந்த தேரை காயத்ரி, திருஷ்ருப, ஜெகதி, அனுஷ்டு, பங்கி, பிரிஹதி, உஷ்ணிகா என்ற 7 குதிரைகள் இழுத்து செல்கின்றன. சைத்திரம், வைசாக்க, அதாவது சித்திரை, வைகாசி மாதங்களில் தாதர், அர்யமான் ஆகிய ஆதித்யர்களுடன் புலஸ்தியர், புலகர் என்ற ரிஷிகளும், தும்புரு, நாரதர் என்ற 2 கந்தர்வர்களும், கிருதர்தாலி, புஞ்சி, கஸ்தலா ஆகிய அப்சர பெண்களும், வாசுகி, கசர் எனும் நாகங்களும், ஹேதி, பிரஹேதி என்ற இயக்கர்களும் இத்தேரில் பயணம் செய்வர். ஜேஷ்ட, ஆஷாட மாதங்களில் மித்திரன், வருணன் என்ற ஆதித்யர்களும், அத்திரி, வசிஷ்ட முனிவர்களும், ஹாஹா, ஊஹு கந்தர்வர்களும், மேனகை, ஹைஜன்யை போன்ற அப்சர பெண்களும், தக்ஷன், அனந்தன் என்ற நாகங்களும், பௌருஷேயன், புதன் என்ற அர்க்கர்களும் தேரில் சஞ்சரிப்பர். ஸ்ராவணம், பத்ரம் என்ற 2 மாதங்களில் தேவேந்திரன், விவஸ்வான் என்ற ஆதித்யர்களும், ஆங்கிரச, பிருகு என்ற முனிவர்களும், விஸ்வாவசு, உக்ரசேனன் என்ற கந்தர்வர்களும், பிரமலோ சண்டி, அனுமோச்சேலா சண்டி என்ற அப்சர பெண்களும், இளபத்திவி, சங்கபாலா என்ற நாகங்களும், சர்ப்ப, வியாக்கிர எல்லா அர்க்கர்களும் சூரியனது தேரில் பயணம் செய்வர். அஸ்வினி, கார்த்திகை மாதங்களில் பர்ஜன்யர், புஷ்யர் என்ற ஆதித்யர்களும், பரத்வாஜ, கௌதம முனிவர்களும், சித்திரசேனா, ருசி என்ற கந்தர்வர்களும், பிஷ்வாதி, கிருதாட்சி என்ற அப்சர பெண்களும், விஸ்ருதி, தனஞ்சய என்ற நாகங்களும், அப, பட என்ற அரசர்களும் சூரியனது தேரில் பயணம் செய்வர். அக்ரஹயானம், பௌஷ மாதங்களில் அம்சம், பாகம் என்ற ஆதித்யர்களும், காஷ்யபர், கிருது முனிவர்களும், சித்திரகபி, உர்கை என்ற கந்தர்வர்களும், புரவசித்தி, ஊர்வசி என்ற அப்சர பெண்களும், திரிக்ஷய, அரிஷ்டேமி என்ற நாகங்களும், அவஸ்புர்ஜ, பித்ஹதி என்ற அரசர்களும் சூரியனது தேரில் பிரயாணம் செய்வர்.
மாகம் பால்குணம் ஆகிய மாதங்களில் துவஸ்த விஷ்ணு ஆதித்யர்களும் ஜமதக்னி விஸ்வாமித்ர முனிவர்களும் திருதராஷ்டிர வர்ஷ கந்தர்வர்களும் திலோத்தமை ரம்பை அப்சர பெண்களும் காத்ரவே கம்பலஸ்வடரா நாகங்களும் பிரம்ம புரோதர் யக்ஷ புரோதர் ராட்சசர்களும் சூரியனது தேரில் பயணம் செய்வர். 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.